ஹாய் மை டியர் ஸ்பார்க்லிங் ஸ்டார்ஸ். நம்ம இன்றைக்கி எலுமிச்சம்பழம் ஊறுகாய் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஊற வச்ச எலுமிச்சம்பழம், கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய், அண்ட் தென் மிளகாய் தூள், சீக்ரெட் மசாலா, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, வாணலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகினதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பெல்லாம் போடுறோம். ஸோ எதுக்காக நம்ம வீட்லேயே செய்கிறோம், கடையிலையே கிடைக்குதே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடையில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல். ஸோ அதனால் ஒரு 5 நிமிஷம் நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டோம் அப்படின்னம்னா ஈஸியான ஒரு ரெசிப்பியை நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு, கடலைப்பருப்பு போடுறோம். கடுகும் கடலைப்பருப்பும் நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறமா நம்ம காஞ்ச மிளகாயையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அதை நல்லா வறுக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, எலுமிச்சம்பழத்தை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எலுமிச்சம்பழத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே உப்பில் நல்லா ஊற வச்சுருங்க. அது நல்லா ஊறினா தான் அதனோட சுவை அதிகமாக கிடைக்கும். ஸோ இப்போ காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போடுறோம். நல்லா எண்ணெய் கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஊற வச்ச எலுமிச்சம்பழத்தை போட்டு நல்லா பரட்டி விடுங்க. ஸோ ஒரு சீக்ரெட் மசாலா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, வெந்தயப்பொடி தான். ஸோ அந்த வெந்தயப்பொடி செய்முறை பார்த்திங்கன்னா, வெந்தயம், சீரகம், கொத்தமல்லி, பெருங்காயம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, இதை வறுப்பாக வறுத்து மிக்சியில் கொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதுதான் சீக்ரெட் பொடி. இந்த சீக்ரெட் பொடியை நீங்கள் புளிக்குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். புளிக்குழம்பு வைக்கிறீங்க, வெண்டைக்காய் புளிக்குழம்பு, சுண்டைக்காய் புளிக்குழம்பு, புளி சாதம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் இந்த சீக்ரெட் மசாலாவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எலுமிச்சம்பழத்தையும் போட்டு நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், காய்ந்த வரமிளகாய் பொடியை போடுறோம். ஸோ மிளகாத்தூள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மிளகாய் எதுக்காக போட்டிருக்கிறோன்னா, சாதத்தில் போட்டு நம்ம சாப்பிடும்போது அந்த மிளகாயில் அந்த உப்பு, புளிப்பு, காரம்னோட சுவை ருசியாக இருக்கும். அதுக்காக தான் அந்த காஞ்ச மிளகாயை போட்டிருக்கோம். ஸோ மிளகாத்தூளும் போட்டுட்டு நல்லா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் டீப்பாக ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு அந்த எலுமிச்சம்பழ தோல் நல்லா வேகணும். அதுக்காக என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டால் போதும். காரம் அதிகமாக வேண்டாம் அப்படிங்கிறவங்க கொஞ்சமாக போட்டால் போதும். நான் கொஞ்சம் தூக்கலாக தான் போட்டிருக்கேன். ஸோ நல்லா கிளறி விடுங்க. எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெய் அதிகமாக வேண்டான்னா ஆல்ரெடி நம்ம ஊற்றின எண்ணெய் போதும். இல்லைன்னா நீங்கள் கிளறும்போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கிளறிட்டே இருங்க. ஸோ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்ச நேரம் செய்கிறதுக்கு சிரமப்பட்டுட்டு கடையில் வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னம்னா அது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவுமே கெடுதல். ஸோ அதனால தான் நம்ம வீட்டில் செய்கிறோம். கடைசியாக இறக்குறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி நான் சொன்ன அந்த வெந்தய பொடியை போடுங்க. வேணும்னா வெந்தய பொடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கான வீடியோவை நான் தனியாக உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? ஸோ நல்லா அந்த எலுமிச்சங்காய் வேகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 2-3 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். ஸோ அடுத்த நாள் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.